முக்கியமான விஷயம் சாப்பாடு போடுறதுல என்ன பெருமை இருக்குன்னா இது பெரிய கும்பாபிஷேகம் விழா நடந்திருக்கு. கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதோ நீங்க லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறதுலயோ கிடைக்கிற புண்ணியத்தை காட்டிலும் அதிகமான புண்ணியம் எதுல கிடைக்கும்னா 10 நாடகக்காரனுக்கு சோறு போட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியம். என்னடா அவன் சோத்துக்கு சேர்த்தவன் போல இருக்கு, அதான் வம்பா கேட்கிறேன்னு நினைக்கிறேன். நாடகக்காரனுக்கு சோறு போட்டா ஏன் புண்ணியம்னா நாடகக்காரன் கடவுளுக்கு சமம். முருக வேஷம் போட்டு ஒருத்தர் நின்னார்னா அவனை நடிகலா பார்க்க மாட்டாங்க, முருகனா தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு நாங்க இந்த அரிதாரத்தை முகத்துல பூசி, அரிதாரம்னா என்ன, இந்த பவுடர், இது அரிதாரம் ஏன் சொன்னா அரியனா மகாவிஷ்ணு, தாரம்னா பொண்டாட்டி, மகாவிஷ்ணு பொண்டாட்டி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கடாட்சமா முகத்துல பவுடர் பூசி நின்று நீங்க நல்லா இருக்கணுமையா, இந்த ஊர் செழிக்குமையா, நீங்க எல்லாம் அமோகமா இருப்பீங்கயா நாங்க சொன்னா அது பலிக்கும். அதுக்காக நாங்க மந்திரவாதி எல்லாம் இல்ல, முன்னோர்கள் வாக்கு. இந்த நாடகக்காரங்கன்னா பலிக்கும். அதனாலதான் 10 நாடகக்காரங்க சோறு போட்டீங்கன்னா உங்க 3 தலைமுறைக்கு பிள்ளை ஊட்டிய நல்லா இருக்கும். நீங்க சொல்றதாங்க உண்மை. இப்படி கும்பாபிஷேகம் பண்றது புண்ணியம் தான், புண்ணியம் தான். மண்டலாபிஷேகம் பண்றதும் புண்ணியம், 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்றதும் புண்ணியம் தான். அதையெல்லாம் காட்டிலும் ஒரு பெரிய புண்ணியம் தான் நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு வரும். என்ன காரணம், நம்ம நாடகக்காரருக்கு 10 பேர் சாப்பாடு வரும், 10 பரதேசிக்கு போற மாதிரி. அப்ப அது பெரிய புண்ணியம் தானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நான் கடவுளுக்கு சமம் சொல்லியிருக்கேன், கடைசியில பிச்சைக்காரன் பாரு. பிச்சைக்காரன் வீடு வீடா போறேன், நம்ம ஊர் ஊரா போறோம். அது நியாயம் தான். அம்மா தாயங்கிறேன், நம்ம அம்மா தேவி தேவி அம்பா, ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் பிச்சைக்காரனா இருந்துட்டு போறோம், ஒன்றும் தப்பு இல்லை. அதை நான் பெருமையாவே எடுத்துக்கிறேன். ஏன் நான் பிச்சைக்காரன் சொல்ல பெருமையா எடுத்துக்கிறேன்னா, நீங்க தர்மம் பண்ணா தானே உங்களுக்கு புண்ணியம் சேரும். அந்த தர்மத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, கண்டிப்பா வேணும். அப்ப அந்த பிச்சைக்காரனா நாங்க இருந்து அந்த தர்மத்தை வாங்கிக்கிறோம், நீங்க புண்ணியத்தை சேர்த்துங்க. பிச்சைக்காரன் லேசா நினைக்கிறீங்க, அந்த காலத்துல ஒரு பிச்சைக்காரன் வந்தான், இப்ப அவன்லாம் கிடையாது. அவனுக்கு பேரு ராப்பிச்சை. இப்ப உள்ள தலைமுறை பார்த்திருக்காங்க, பெரிய ஆளுக்கு தெரியும். ராப்பிச்சைன்னு நம்ம சொல்ற பேரு, உண்மையான பேர் அவனுக்கு பேரு அன்னக்காவடி. எப்படி வருவான் தெரியுமா, நல்ல காவி கட்டி பளபளன்னு பட்டை போட்டு தோல்ல ஒரு உலக்க வச்சிருப்பான், 2 குண்டாச்சட்டி தொங்கும் அங்கிட்டும் இங்கிட்டும், நடுவுல ஒரு மணி கட்டியிருப்பான். அவன் வாசலை வந்து பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டான், வாசலை வந்து அந்த மணியை ஒரு அடி அடிப்பான். அப்படி அடிச்சுட்டு தர்மந்தாயே அப்படிமா. அந்த சத்தம் கேட்டோன்னே வீட்டுக்கு கொடுக்குற ஆத்தா பதறி அடிச்சு வீட்டுல மாமனார் மாமியா புள்ள விட்டு எல்லாருக்கும் சோத்தை போட்டுட்டு முடியாந்து வாரி வளைச்சு மிச்சம் இருக்கிறத பூரா அவன் சட்டியில போடும். அது மாதிரி அவன் 10 வீட்டுல வாங்கிட்டு போய் அவன் புள்ள விட்டியோட உட்காந்து பசியா இருந்தான். அப்ப தர்மம் தாயேன்னு சொன்ன தர்மம் நிலைச்சது. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயா வர்றானா? வரவே இல்லை. என்ன காரணம்? வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? எப்படி வருவான்? ஏன் வரல? என்னைக்கு வீட்டுக்கு பிரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ பிச்சைக்காரன் வாரதில்லை. பிச்சைக்காரன் வராதுக்கு நாங்க பிரிட்ஜ் வாங்குறதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க தான் முட்டு சட்னி மிஞ்சாலும் கிண்ணத்துல வச்சு பிரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறீங்களே, அவன் எப்படி வருவேன்? அவன் பார்த்தேன், நீங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்க ஆயிட்டாங்க, இனிமேல் நம்ம வேலைக்கு போயிருந்து உத்தமப்புன்னு வச்சுட்டேன். தயவு செய்து என்னை பார்த்து தாத்தா உங்களெல்லாம் காலை தொட்டு கும்பிடுறேன், இந்த பிரிட்ஜெல்லாம் இருந்துச்சுன்னா மூலையில கட்டி போட்டுவிட்டு வழக்கம் போல பெரிய ஆட்டாங்கல் செஞ்ச மாதிரி அன்னைக்கு எல்லாம் ஆட்டாங்கலை யூஸ் பண்ணி மாவு ஆட்டி சாப்பிடுங்க. நீங்க வேலை மிஞ்சுதுன்னு நினைச்சு மாவு ஆட்டி பிரிட்ஜில் வச்சு 1 வாரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைய புருஷனுக்கு தோசை சுட்டு போடுறீங்களே, நீங்க டிஃபன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு விஷத்தை தான் கொடுக்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 1 நாள் தான் கணக்கு அந்த மாவுக்கு. இன்னைக்கு நைட்டு ஊற வச்சு மத்தியானம் ஊற வச்சு சாயங்காலம் ஆட்டி காலையில் சுடணும், அவ்வளவுதான். நீங்க ஊற வச்சு ஆட்டி 1 வாரத்துக்கு பிரிட்ஜில் வச்சுக்கினா அது புளிக்காது. உள்ள இருக்கும்போது புளிக்காம தான் இருக்கேன். அவர் தின்னதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள குளிக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் டர்ரு புருண்டு கிடப்பேன். புருஷன் தேவையா? தயவு செய்து காய்கறி வாங்கி கூட நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிட. நான் என் வீட்டுல செய்ய முடியல, வாரம் சந்தைக்கு கொண்டு போறேன். அப்புறம் என்ன, நல்ல ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்குவான். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய் என்னங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவான்ல. நான் சொல்லி அடி அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பச்சை பச்சையா, இன்னைக்கு அதை போட்டு சாம்பார் வைக்கணும். பொருள் போன வாரம் வாங்கினது காட்டில் உள்ள இருக்கு. எது போன வாரம்? அதைத்தான் இன்னைக்கு சாப்பிட வைப்பேன். இதுக்கு உள்ள வச்சிருவான். இது அடுத்த வாரம் தான் வரும். அது வரைக்கும் பிரிச்சுக்குள்ள தான் கிடக்கும். ஃப்ரெஷ்ஷா சாப்பிட முடியாது. ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு நான் பல கோடி காலம் ஆயிப்போச்சு. இல்ல இன்னைக்கெல்லாம் இட்லி டிஃபன் செஞ்சு வச்சு சட்னி அரைச்சி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு சட்னி, நல்லா இருக்கு. பக்கத்துல 3 கிண்ணத்துல சட்னி, 1 பச்சை கலர், 1 சிவப்பு கலர், 1 மெரூன் கலர். 4 இட்லி திங்கிறதுக்கு 3 சட்னியா? என்னடி இது அதிசயமா இருக்குண்ணே. அதெல்லாம் ஒன்றும் அதிசயம்லாம் இல்லை. இது இன்னைக்கு அரைச்சது, அது நேற்று அரைச்சது, அது முந்தா நாள் அரைச்சதுன்னா 3 ஒரே சட்னி தான். ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கலரில் இருக்கு. இதுக்கு சொன்னேன் அவட்ட 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்னி அரைச்சிருந்தடி, சூப்பராக இருந்துச்சு அது அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் இருக்கு, எடுத்து வைக்கலான்னு கேட்டேன். இப்போ நம்ம என்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம்? கடைசி வரைக்கும் தயவு செய்து அந்த ஃப்ரிட்ஜுகளை மூட்டை எடுத்துக்கி உரமாக போடுங்க. ஏன்னா வாழ்க்கையில நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு ஐஸ் பெட்டியில் வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இந்த ஐஸ் பெட்டியில் வச்சு நீங்க திங்கிறதுனால தான் நம்மளை கொண்டு பின்னாடி ஐஸ் பெட்டியில் வைக்கிறாங்க.
அப்படிங்கிறத தெரிஞ்சு அதெல்லாம் உபயோகப்படுத்தாம பழைய காலத்துக்கு வாங்க, உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்க புரியா அப்படிங்கிறது. நன்றி அடிக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும். இங்கே பபுனா நடிக்கும் ஆர்மி ஆர்பி ஐத்தான் அவர்களுக்கு பக்கம் எழுது போடுறதா முறை. ஹார்மோனிய கலையரசு அழகேசன் அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பில் ஆடி இருக்கின்றாரு. ஜோரா கைதட்டி என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துட்டு நாடந்தாயா பார்க்க ஒரு கலகலப்பா ஒரு ஆரவாரமா உற்சாகமா இருக்கும். கரகாட்டம் பார்க்க வந்திருக்காங்க. மிருதங்க வித்வான் மோகன்தாஸ் அவர்களுக்கு ஆடி அளிக்கின்றார்கள். ஆல்ரவுண்டர் துரைராஜ் அவர்களுக்கு இங்கே ஆடி அளிக்கப்படுகிறது. வாங்கண்ணே வாங்க, கடை 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 உடம்பு போடுங்க, காத்துல பறந்துட போதும். தாள கலைஞர் அன்பு மாமா சகலை ஜோதி அவர்களுக்கு இங்கே ஆடி அளிக்கின்றார். மாமா வரும் மாமா துண்டு அங்க நடந்து போயிடலாம். இங்கே இவருக்கு மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாடக உலகத்தின் சவாலியர் சகலகலா வல்லவர் தமிழக அரசின் கலைச்சுடர்மணி விருது பெற்ற அன்பு உடன்பிரவாஸ் அவர்கள் ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக கொண்டாடி அளிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் நமது ஊரை சார்ந்த நானா முனியாண்டி அவர்களுக்கு இங்கே ஆடி அளிக்கின்றார்கள். மற்றும் யூடியூப் சேனல் ஐயப்பன் அவர்களும் குபராஜா அவர்களும் நடிகை வருமாறு என்பது துண்டு வாங்கிக்கப்பா. பயப்படாத வாங்க, நம்ம ஊர்ல என்ன கேட்க மக்களுக்கு ஆடியை வைத்து கௌரவப்படுத்திய நமது மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவினர் சார்பிலே மனமார்ந்த நன்றியை கொடுத்தாக்கி நன்றி அளிக்கிறது. வணக்கம். வாங்கய்யா, உங்க கேமரால உங்க முகம் என்னைக்கு தெரியுது? ஒரு தடவை வந்து நேரம் காட்டு. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடு நமக்கு சொந்தமிட பாடுற சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பமிட